வீராணம் ஏரி தண்ணீர் முழுவதும் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக பச்சை நிறமாக மாறியிருக்கும் நிலையில் அதற்கான காரணத்தை அறிய மாதிரியை அதிகாரிகள் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், கூடுதல் விவரம் என்ன? வீராணம் ஏரியை நம்பி சிதம்பரம் காட்டுமன்னார் வட்டத்தில் 44,000 ஏக்கர் விவசாய நிலம் பெறுகிறது. ஆனால் 2004க்கு பிறகு சென்னை குடிநீர் திட்டத்திற்காக தண்ணீர் அதிக அளவு சேமிக்கப்படுகிறது. குறிப்பாக வறண்டு கிடந்த வீராணத்தை மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரை கீழணிலிருந்து வடவாறு வழியாக வறண்டு கிடந்த வீராணத்தை முழு கொள்ளளவான 47.5 அடிக்கு நிரப்பினார்கள். ஆனால் தற்போது அது பச்சை நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்று தொடர்ந்து சர்ச்சை இருந்து வந்த வேளையில் தற்போது அதிகாரிகள் இதனை மாதிரியாக எடுத்து நீர் மாதிரி எடுத்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளார்கள். குறிப்பாக வீராணத்தை ஒட்டி எந்த விதமான தொழிற்சாலையும் இல்லாத சமயத்தில் வீராணத்தில் நிரப்பி வைக்கப்பட்ட நீர் எப்படி பச்சை நிறமாக மாறுகிறது? ஒருவேளை திருச்சியிலிருந்து வரும்போது ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டிருக்கலாமா அல்லது தொழிற்சாலை கழிவுகள் கலந்திருக்கலாமா என கோணத்திலும் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது சென்னை குடிநீர் தேவைக்காகத்தான் முழுக்க இது அனுப்பப்படுகிறது. வினாடிக்கு 77 கனடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த 77 கனடி தண்ணீர் சென்னையின் மக்கள் நம்பி இருக்கிறார்கள். இதனால் இந்த தண்ணீர் ஏதேனும் பிரச்சனை இருக்குமா என்ற ஆய்வு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக நாம் பொதுப்பணித்துறை அதிகாரிடம் கேட்டதற்கு அந்த நிறம் மட்டுமே மாறி இருக்கிறது. ஆனால் நீரின் தன்மை எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நாங்கள் பலமுறை ஆய்வு செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை குடிநீர் தேவைக்காக கொண்டு செல்லப்படும் நீர் தினந்தோறும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அங்கு குடிநீருக்காக விநியோகம் செய்யப்படுகிறது. எனவே தண்ணீருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது நிறம் மாறுவதற்கான காரணம் என்ன என்று தற்போது நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். அந்த சர்ச்சையை முடிவு கொண்டு வருவதற்கு மட்டுமே இந்த ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்கோம். தண்ணீரை எந்த விதமான தகுதி இல்லை என்று சொல்ல முடியாது. கால்நடைக்கோ விவசாயத்திற்கோ குடிநீருக்கோ தகுதியில்லாத நீர் என்று சொல்ல முடியாது. இது நிறம் மாறுவதற்கு என்ன காரணம் என்று ஆய்வு தான் தற்போது நாங்கள் செய்து வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுபோல் வீராணம் ஏரி எந்த காலத்திலும் காட்சியளித்ததில்லை. பச்சை நிறமாக மாறுவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை அந்த வேறு ஏதும் பகுதியிலிருந்து வரும்போது இது ஏதாவது கலப்படம் செய்யப்பட்டிருக்கலாமா இல்ல தொழிற்சாலை கழிவுகள் இருக்கலாமா என்று தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆய்வின் முடிவுகள் 2-3 நாட்களில் வந்துவிடும். அதன் பிறகு இது முழுமையான தகவல் வெளிவரும் என அதிகாரிகள் தகவலாக உள்ளது. கடந்த எந்த ஆண்டுகள்லையும் இது மாதிரியான பச்சை நிறமாக வீராணம் ஏரி காட்சி அளிச்சதில்லை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆய்வு முடிவுகள் 2-3 நாட்கள்ல வெளிவரும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இந்த ஆய்வு முடிவுகள் 2-3 நாட்கள்ல வெளிவரும் போது இந்த தண்ணீரை எல்லா பயன்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அதிகாரிகள்? வீராணம் ஏரியை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த தண்ணீர் தகுதியானதாகத்தான் இருக்கிறது. காரணம், சென்னை குடிநீருக்காக அனுப்பப்படும் இந்த தண்ணீரை தினந்தோறும் மெட்ரோ வாட்டர் ஆய்வு செய்து உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அங்கு விநியோகம் செய்கிறார்கள். எனவே தண்ணீரில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று உறுதியாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் இருந்த போதும் சந்தேகத்தை முழுமையாக தீர்க்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் தற்போது நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்திட்டுள்ளோம். இந்த தண்ணீர் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு நிறம் மாறுவதற்கான காரணம் என்ன என்று தெரியும். ஆனால் தண்ணீர் தற்போது தகுதியாகத்தான் இருக்கிறது. விவசாயத்திற்கும் கால்நடைக்கும் குடிப்பதற்கும் தகுதியாகத்தான் இருக்கிறது. எனவே அச்சப்பட தேவையில்லை. ஆனால் இது சந்தேகத்தை தீர்ப்பதற்கான ஒரு ஆய்வாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் வீராணத்தை சுற்றியுள்ள மக்கள் இதுபோல் பச்சை நிறமாக எப்போதும் மாறியதில்லை. ஒருவேளை பாசி அதிகமாக இருந்தால் இதுபோல் மாறும். அது எப்போது என்றால் ஏரி வறண்டு போய் நிலையில் இருக்கும் கொஞ்சமான தண்ணீர் இருக்கும் சமயத்தில் தான் அந்த பச்சை நிறத்தில் இருக்கும். மற்றபடி இதுபோல் மாறுவதற்கான வாய்ப்பில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் உறுதியாக தெரிவிக்கிறார்கள், ஏரியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இருந்த போதும் சந்தேகத்தை தீர்ப்பதற்காகத்தான் இந்த ஆய்வை நாங்கள் உட்படுத்தியிருக்கிறோம். ஆய்வுக்கு எடுக்கப்பட்ட நீர் விரைவில் முடிவு வரும். முடிவின் பிறகு முழுமையான தகவலை நாங்கள் தெரிவிக்கிறோம். தற்போதைய பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அச்சப்பட தேவையில்லை என்ற ஒரு அதிகாரிகள் தகவலாக இருக்கிறது. ஆய்வு முடிவுகள் வெளிவரும் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல தற்போது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏரியோட தண்ணீர்ல அப்படின்னு அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.